உடைக்கப்பட்டு மீண்டும் அந்த தேர் இழுத்து செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகின்றது. இப்போ நாங்கள் சுவிஸில் இருக்கிறோம். சுவிஸ்ல இருந்து கோவில் திருவிழாவுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் வரோம் நாங்கள் கோவில் திருவிழாக்கு. அடிக்கடி சொல்லுவார்கள் 90ஆம் ஆண்டு 2000ஆம் ஆண்டு பிறந்த பிள்ளைகளால் ஆலயங்கள் வளராது, சைவம் வளராது, தமிழ் வளராது என்று சொல்லுவார்கள். தேர்வட்டம் முடிச்சாதான் நெத்திர வர விளக்கலாம். நான் கொழும்புல தான் இருக்கிறேன். ஆனால் ஒரு அற்புதமான தெய்வம். இப்போ கேட்ட வரமெல்லாம் தருவா. சொந்த இடமே புங்குடுதீவு. சொந்த இடமே புங்குடுதீவு தான். ஆனால் இப்போ வெளியிலேருந்து வந்திருக்கிறீங்களா? ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். அருகிலே வைரவ பெருமானுக்கு அருகிலே விநாயகரை என்னை நிறுவ வேண்டும் என்று சொல்வதற்கு அமைவாக யாழ் ஒலிபரப்பு நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய நாள் புங்குடுதீவு கிழக்கு கலட்டியபதி ஸ்ரீ வரஸ்திதி விநாயகர் தேவஸ்தானத்துக்கு முன்பாக இருக்கின்றோம். இன்றைய நாள் இந்த கோவிலுடைய தேர் திருவிழா என்பது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நீங்கள் இன்றைய நாள் இந்த காணொலி முழுவதும் பார்க்க கிடைக்கின்றது. முக்கியமாக சொல்ல வேண்டுமாக இருந்தால் இப்போது சாமி ஆலயத்துக்குள்ளே இருந்து வெளியே கொண்டு வரப்பட்டு வழமையாக அவர்கள் செய்யக்கூடிய அத்தனை பூஜை சடங்குகள் இடம்பெற்றதுக்கு பிற்பாடு தேரில் ஏற்றுவதற்கு இப்போது கொண்டு வரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் இந்த காணொலியை பார்க்கலாம். தேவஸ்தானத்துக்கு முன்பாக நாங்க இருக்கிறோம். வந்திருக்கிற பக்த அடியார்கிட்ட கேட்கலாம், எவ்வளவு காலமா இங்க கோயிலுக்கு வாரீங்கம்மா? நான் தொடர்ச்சியா ஒரு 6 வருஷமா வருகிறேன். நான் கொழும்புல தான் இருக்கிறேன். ஆனா ஒரு அற்புதமான தெய்வம். இப்போ கேட்ட வரமெல்லாம் தருவா. ஆனபடினா எனக்கு அம்மால மிக பிரியம். அதான் நான் இங்கே இந்த முறை கட்டாயம் எனக்கு 7 வருத்தம். அப்படி இருந்து நான் இங்கே வரவோன்னு பண்ணுவதற்காக வர்றேன். உங்களோட சொந்த இடமே இதுதான்? சொந்த இடமே எனக்கு புங்குடுதீவு. அதுக்கப்புறம் நான் யாழ்ப்பாணம் இருந்து அதுக்கப்புறம் கொழும்புல தான் இப்போ வசிக்கிறேன். கொட்டைநாளில் கல்பத்தையில் வசிக்கிறேன். ஆனால் இந்த பெருமை வாய்ந்த கோயில் பெரிய அற்புதம். இப்போ வலி சிறப்பான கோயில் எங்களுக்கு. அப்போ ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் வாரதா? ஒவ்வொரு ஆண்டும் வருகிறேன். இப்போ உங்களோட குழந்தைகள் பிள்ளைகள் எல்லாரோடையும் சேர்ந்து வந்திருக்கிறீங்களா? பேர பிள்ளை இப்போ என்னுடைய தங்கச்சி வந்திருக்கா கனடாவிலேருந்து. அவரும் அவருடைய கணவரும் வந்திருக்கிறார்கள். அவரோட நான் வந்தேன். நான் இப்போ இது முடிய திரும்ப கொழும்பு போவேன். நன்றி அம்மா, நன்றி. மிகவும் புதுமையான ஆலயம், ஒரு புதுமையான தேவஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. கொழும்புல மட்டும் இல்ல, கனடாவில் இருந்து புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து அதிகளவான பக்தர்கள், முக்கியமாக இந்த ஊரினுடைய மக்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி இருக்கின்றார்கள். வருடாந்தம் ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த தேர் திருவிழாவுக்காக புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து விடுமுறை எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் எங்களால் பார்க்க முடிகிறது. கடந்த 3ஆம் தேதி இந்த ஆலயத்துடைய தேர் திருவிழா தொடங்கி இருந்தது முக்கியமானது. இன்றைய நாள் 10வது நாளாக இந்த தேர் திருவிழா காட்சி என்பது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. முக்கியமாக இப்போது விநாயகரை தேரில் ஏற்றக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மிக அழகான முறையில, மிகவும் கடினமாக இருந்தாலும் மிகவும் அழகான முறையில விநாயகரை தேர்ல ஏற்றக்கூடிய அந்த நிகழ்வுகளை உங்களால் பார்க்க முடிகிறது. ஊர் மக்கள் அத்தனை பேரும் புடைசூழ இந்த நிகழ்வு அரங்கேறி கொண்டிருக்கிறது என்பது முக்கியமானது. பாடசாலைகள் மாணவர்கள் இருந்து பல பேரும் இந்த நிகழ்வை பார்ப்பதற்காகவும் இந்த தேர் திருவிழாவில் பங்கு பெறுவதற்காகவும் வந்திருக்கின்றார்கள். இப்போது விநாயகர் சிலை என்பது தேர்ல மங்களகரமாக ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. மணி ஓசைகள் ஒலிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பக்கமாக நாதஸ்வரம், அதே நேரத்தில் தவில் போன்றிருக்கக்கூடிய வாத்திய கருவிகள் என்பது முழங்க விநாயகர் தேரில் இருக்கின்றார். உங்களோட பேர்? என் பேர் நிதர்சன். சொந்த இடமே புங்குடுதீவா? எங்களோட அம்மாக்கள் எங்களோட பரம்பரை புங்குடுதீவு தான். நாங்கள் இப்போ கிளிநொச்சியில் இருந்தோம். அப்போ கிளிநொச்சியில இருந்து கோயிலுக்கு வந்திருக்கீங்க? கிளிநொச்சியிலேருந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வருஷம் வார பழக்கம் இருக்கா? போன வருஷம் வர ட்ரை பண்ணாங்க, வர முடியாமல் போயிட்டு இப்போ இந்த வருஷம் வந்துடுறாங்க. வந்தது எங்களுக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாக கொஞ்சம் ஓகேவா இருக்குது. இவ்வளவு காலம் கழித்து வந்ததுக்கு பிறகு கோயிலை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? என்ன சின்ன வயசில் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் வந்திருப்போம், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் இப்போ பார்த்தோன்னா இந்த ஆட்கள் நிறைய இதெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. சொந்த ஊரில் கொண்டாடுறதுன்றது ஒரு தனி சந்தோஷம். அப்போ தனியாக வந்திருக்கிறீங்களா இல்லாட்டி வீட்டில் இருக்கிற எல்லாரும்? இல்லை, நான் எங்கள் பிரதர் அப்படி தான் வந்திருக்கோம். 4 பேர் வந்திருக்கோம் ஃபேமிலியிலேருந்து. இவ்வளவு காலம் கழிச்சு இப்போ இங்கே வரணும் அப்படின்றதுக்கான கோயிலுக்கு வரணுமென்ற ஆசை இருந்திருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்திருக்கும் தானே? அப்படி ஏதாவது என்ன வந்து எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம், இங்கே வந்து என்ன கேட்டாலும் கிடைக்கும், நம்பிக்கையாக கேட்டால் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி இருக்கா? இல்லை, எனக்கு ஆலயங்கள் என்றாலே நிறைய உடன்பாடுகள் இருக்குது. ஆனால் இருந்தாலும் எங்களோட அம்மா எங்களோட சித்தியாக்கள் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கோயிலை. ஸோ அந்த நேரத்தில் எனக்கு இங்கே வந்தே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மன நிறைவாக இருக்குது. நன்றி.
பொதுவா இந்த மாதிரி அதாவது இப்ப நிறைய ஒரு குறைபாடு சொல்லப்படுறது இப்ப இருக்கிற இளம் சமுதாயம் பெருசா இப்படி தேவஸ்தானங்களுக்கு வாரதில்லை வர்றது குறைவு அப்படின்னு பல கதைகள் இருக்கு. ஆனா தங்களுடைய அம்மா அப்பா சொன்ன கதைகளை கேட்டு நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களையும் இந்த ஆலயத்துல பார்க்க முடிகின்றது. என்னுடைய பேர் கண்ணன். நான் புங்குடுதீவு 11ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்தவன். இந்த ஆலயத்தின் அண்மையில் தான் இருக்கின்றேன். நான் கனடாவிலிருந்து இங்கே வந்திருக்கின்றேன். ஓகே, நீங்கள் ஆலயத்தினுடைய தேர் திருவிழாவுக்காக கனடாவிலேருந்து வந்திருக்கிறீங்க. முதல் தடவை வாரீங்களா இல்லாட்டி வளமையாகவே வர? அடிக்கடி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வருவேன். இந்த முறை வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது, அதனால் வந்திருக்கின்றேன். பிள்ளையார் அமைத்து தந்திருக்கின்றார். ஓகே, இவ்வளவு தூரம் போனாலும் சொந்த ஊரில் இருக்கிற கோவிலுக்கு வரணும், பிள்ளையாரை பார்க்கணும் அப்படின்றதுக்கான அந்த எண்ணம் அது இப்போ குறைஞ்சு கொண்டு வருதல்ல, அது என்ன இப்போ வரைக்கும் நீங்கள் அப்படியே பிடிச்சி வச்சிருக்கிறீங்க? குறைந்து கொண்டிருக்குன்னு சொல்லக்கூடாது. அதாவது இந்த ஆலயம் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வருடங்கள் ஹிஸ்ட்ரி இருக்கின்றது, சரித்திரம் இருக்கின்றது. நாங்கள் சிறுவயதில் இருக்கும்போது பஞ்சனையர் என்று சொல்லி பஞ்சாச்சர ஐயர் அவர் தான் இந்த ஆலயத்தில் 3 வேளை பூஜை செய்து இந்த ஆலயத்தை பரிமாறித்து வந்தவர். அந்த நேரத்தில் இந்த ஆலயத்துக்கு பண உதவிகள் செய்தவர் பொருளை வர்த்தகர்கள், நம்ம நாகலிங்கம் ஐயான்னு சொல்லி பிரபல வர்த்தகர்கள். இந்த ஆலயத்தை சுற்றி கொழும்பு வர்த்தகர்கள் செல்வத்தோடும் சிறப்போடும் வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய திருப்பணியின் மூலமும் பஞ்சனையருடைய 3 வேளை அவருடைய முயற்சியின் மூலம் இந்த ஆலயம் சிறிதாக இருந்தது. பிற்காலத்திலே இந்த ஆலயம் புலம்பெயர்ந்த தமிழர்களால் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பஞ்சனையருடைய கடைசி மகன் ஐயாமணி ஐயா இந்த ஆலயத்திலே இந்த ஆலய சுற்றாடலில் இருக்கிற எல்லோரிடமும் புலம்பெயர்ந்த தமிழரிடம் ஒவ்வொரு டோர் கதவுகளாக தட்டி திருப்பணிகளை வாங்கி அந்த ஆலயம் வளர்ந்திருக்கிறதுக்கு முக்கிய காரணம். மற்றது இப்போ அடிக்கடி சொல்லுவார்கள் 90ஆம் ஆண்டு 2000ஆம் ஆண்டு பிறந்த பிள்ளைகளால் ஆலயங்கள் வளராது, சைவம் வளராது, தமிழ் வளராது என்று சொல்லுவார்கள். அதுக்கு எடுத்துக்காட்டாக, அதெல்லாம் பொய் என்ற எடுத்துக்காட்டாக இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. பஞ்சனையருடைய மகன் ஐயாமணி ஐயர் பிறந்த கடைசி பிள்ளை 1997ஆம் ஆண்டு டொரண்டோவில் பிறந்த டொரண்டோனியன் என்றால் இப்போ ஸ்ரீலங்காவில் வந்த ஸ்ரீலங்கன் என்றுவார்கள், புங்குடுதீவில் பிறந்தவர்கள் புங்குடுதீவார் என்றுவார்கள். டொரண்டோவில் பிறந்த 1997ஆம் ஆண்டு பிறந்த ஒரு டொரண்டோனியன் ஐயாமணியோட மகன் தான் இந்த வருடம் இந்த ஆலயத்தின் திருவிழாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார். இது ஒன்று போதும். ஆகாயம் உள்ள மட்டும் வானம் உள்ள மட்டும் இந்த சைவமும் தமிழும் வாழும் என்று சொல்லி மற்றும்படி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இவ்வளவு தான். நன்றி நன்றி. நீங்க யாழ் ஒளிபரப்பு சேனல்ல போய் பாருங்க. NSP மட்டுமா?
என் பேர் கலைச்செல்வி, செல்வி என்று எல்லாரும் கூப்பிடுறவே. Okay, சொந்த இடமே இதுதானா? சொந்த இடம் இதுதான். ஆனா வெளியில இருந்து இங்க வந்திருக்கிறீங்களா இல்ல இப்போ நாங்கள் சுவிஸில் இருக்கிறோம். சுவிஸ்ல இருந்து கோவில் திருவிழாவுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் வரோம் நாங்கள் கோவில் திருவிழாக்கு. ஒவ்வொரு வருஷமும் வார அளவுக்கு ஒரு பிடிப்பு ஒன்று கோயில்ல இருக்கணும் எல்லாம். அப்படி என்ன பிடிப்பு உங்களுக்கு இருக்குது சொந்த ஊரை தாண்டி? சொந்த ஊரை தாண்டி பிள்ளையார் நினைச்சதெல்லாம் செய்து வைக்கிறார், நினைச்சதெல்லாம் நிறைவேற்றுறார். அதனால அவருக்கு உண்மையிலேயே ஒரு நன்றி சொல்லணும். மற்றது இந்த இடங்களில் வந்து நிற்கல எங்களை அறியாமலே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், இனிமேல் இல்லைன்ற ஒரு ரிலாக்ஸ். அதால தான் நாங்கள் கூடுதலாக வாரது. மற்றது பிள்ளையாருக்கு நன்றி சொல்கிறதுக்கும் வாரது தான். இல்ல இவ்வளவு தூரம் தாண்டி சொந்த ஊரை பார்க்கணும்ன்ற ஆசை உண்டு. ஆனா கோயிலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இவ்வளவு காலமா வச்சிருக்கிறீங்க. பிள்ளைகளோட எல்லாம் சேர்ந்து வந்திருக்கிறீங்களா? பிள்ளைகளோட வந்திருக்கிறோம். ஆனால் பிள்ளைகள் வந்து அவையல் இப்போ மேரி பண்ணிட்டினோம். அவையலுக்கு சின்ன சின்ன குழந்தைகள் இருக்கிறதால இந்த வெயில் தாங்காது, இந்த டைம் சித்திரை வெயில். அதனால அவையல் வாரது கொஞ்சம் குறைவு இப்போ இந்த டைம். மற்றபடி முந்தி வந்த வெயில். ஆனால் இப்போ நாங்கள் வந்து கொண்டிருக்கோம். இனிமேல் அவையல்ன்ற பிள்ளைகள் வளர்ந்தா வருவின வந்து எதிர்பார்க்குறோம், பார்ப்போம். இப்போ இது அக்காவா தங்கச்சியா? ஓகே, உங்களோட பேர்? கலைமதி, மதியன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்களும் சுவிஸ்ல இருந்து வந்திருக்கிறீங்களா? ஓகே, ஒவ்வொரு முறையும் வர்றதா இல்லாட்டி இந்த முறை மட்டுமா? மாறி மாறி வருவோம். இந்த மனுஷன்ட குலதெய்வம் தெங்கந்தடல், இது என்னோட குலதெய்வம். அப்போ மாறி மாறி வருவோம். கன்னியம்மன் கும்பாபிஷத்துக்கு வந்தோம். அங்கேருந்து வந்தீங்க, பார்க்கும்போது எப்படி இருக்கு சொந்த ஊர்ல கோயிலை பார்க்க? நாங்கள் சின்னல்ல வளர்ந்தது தானே, அதெல்லாம் நினைவுக்கு வருது. அங்கே ஒரே ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கை, இங்கே வந்தோடனே எல்லாமே மறந்து போச்சு. அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து கோயிலுக்கு வந்தது எப்படி இருக்கணும் உங்களோட மனசு? வீடு எங்கள் வீடு குடிபூந்தம், அதால் திருப்பி அந்த வீட்டுக்குள்ளே திருப்பி நாங்கள் ஓடி ஆடி விளையாட அக்காவோட வந்தது ரொம்ப சந்தோஷம். சரி, நன்றி. அப்படியே நீங்கள் சாமியை பார்த்துட்டு போங்க. நன்றி. இந்த தேர் திருவிழா இப்போது பிள்ளையார் தேர்ல ஏறி அப்படி ஆலயத்தை சுத்தி பவனி வரக்கூடிய காட்சிகளை நீங்க பார்ப்பீங்க. ஊர் மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களும் இன்றைய நாள் இந்த ஆலயத்துல தான் கூடி இருக்கிறாங்க. ஊர் மக்கள் என்பதையும் தாண்டி பாடசாலையில் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆலயத்துடைய தேர் திருவிழாவுக்காக வந்திருக்கிறது. இந்த கோயிலுக்கு இன்னும் சிறப்பு. அதை விட இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் என்றால் 40 வருடம் 30 வருடம் கழித்து சொந்த ஊர்ல வந்து சொந்த கோயிலை பார்த்து தரிசிக்கக்கூடிய குடுப்பனை பலருக்கு கிடைச்சதாகவும் சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த அழகான காட்சியை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஊரே சேர்ந்து தங்களுடைய சொந்த கோவிலுடைய அந்த தேரினுடைய வடத்தை பிடிச்சி இழுக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் அவ்வளவு அழகாக இருக்குது. சொந்தமா பந்தமா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஊர்ல இருக்கிற அழகையும் ரசிச்சு கொண்டு சொந்த ஊர்ல இருக்கிற கோவில்ல இருக்கிற பிள்ளையாரையும் கும்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை என்பது மீண்டும் அவங்களுக்கு கிடைச்சதா சொல்லி பூரிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு விஷயம் சொல்லணும், எப்பவுமே கஷ்டமா இருக்கிற இந்த வாழ்க்கையில இப்படியான சம்பவங்கள் சந்தோஷங்கள் கிடைத்து கொண்டே இருக்குது. பிள்ளையார் வரக்கூடிய இந்த அழகை பார்க்குற நேரம் அவ்வளவு அழகா இருக்குது. மிக மிக நுணுக்கமாக எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பக்கமாக அதாவது தேவஸ்தானத்தை சுற்றி இழுத்து வரக்கூடிய இந்த தேர் என்பது ஒவ்வொரு இடமாக நின்று அங்கு சிதறு தேங்காய் உடைக்கப்பட்டு மீண்டும் அந்த தேர் இழுத்து செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. ஆரம்பத்திலே ஒரு விஷயம் சொன்னேன், ஊர் மக்களை தாண்டி பாடசாலை மாணவர்களும் இந்த தேவஸ்தானத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். பாடசாலையுடைய ஆசிரியர் நிற்கிறாங்க. நாங்கள் ஸ்ரீ கணேசா மகாவித்தியாலயத்தில் இருந்து தேருக்கா வந்திருக்கிறோம். நாங்கள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்தாங்க. இந்த பிள்ளைகள் வந்து கல்வியில் உயர்றதுக்கு இந்த பிள்ளையாட்டு அருள் தான் காரணமாக இருக்குது. அதால் நாங்கள் பிள்ளைகள வழிபாட்டு பழக்க வழக்கங்களை பிள்ளைகள் கடைப்பிடிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வழிபாட்டில் ஈடுபட்டு இருக்கின்றோம். இது ஒரு நல்ல ஒரு புங்குடுதீவு கிராமத்தில் ஒரு நல்ல ஒரு பிள்ளையார்.
நல்ல வர சித்தி விநாயகர்ன்றது வரம் நிறைய தார பிள்ளையார் ஆனபடியாக நாங்கள் எங்களோட கல்வி சிறக்க வேணும், எங்களோட ஸ்கூலில் நல்ல பொறுப்புகள் கிடைக்க வேணுமென்றதுக்காக நாங்கள் பிள்ளைகளையும் கொண்டு வந்து வழிபாட்டில் ஈடுபட்டு இருக்கின்றோம். இல்ல இப்ப எல்லாம் பாடசாலை பிள்ளைகள் இந்த சமயம் சார்ந்திருக்கிற விஷயங்கள்ல ஈடுபடுறது குறைஞ்சு கொண்டு போகுதல்ல? ஆமாம், இப்போ பிள்ளைகள் வழிபாடுகள் குறைந்து கொண்டு வருகிற நேரத்தில் வந்து இது ஒரு எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக கிடைச்சிருக்கிறது. திருவிழாவில் பாடசாலை நாளில் கலந்து கொண்டு இருக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக கிடைச்சிருக்கு. கூட்டிட்டு வந்ததுக்கு பிறகு தேர் திருவிழாவை பார்க்க இந்த குட்டி குட்டி சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் என்ன சொல்லி இருக்கிறாங்க டீச்சரை பார்த்து? தேர் திருவிழா இவைக்கு வந்து அந்த சமய பாடத்தில் இருக்கிற அந்த தேர் திருவிழா பற்றிய விளக்கங்கள் கிடைக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. மற்றது இது ஒரு அவைக்கு ஒரு சமய வழிபாட்டுக்குரிய ஒரு களமாகவும் இது அமைந்திருக்கிறதைட்டு நாங்கள் பெருமைப்படுகின்றோம். ஓகே, நன்றி. ஏன்னா பாடசாலை பிள்ளைகளை இப்படி ஆலயங்களுக்கு கூட்டிட்டு வர்றது இப்போ குறைஞ்சிருக்குது, ஆனால் நீங்கள் அதை ஊக்கப்படுத்துகிற மாதிரி கூட்டிட்டு வந்ததுக்கு நன்றி உங்களுக்கு. நன்றி நன்றி. ஐயா உங்களோட பேர்? கிருஷ்ணராஜா. சொந்த இடமே புங்குடுதீவா? புங்குடுதீவா. அப்ப இந்த தேவஸ்தானத்துல நிறைய செவிவழியான கதைகள் இருக்குல்ல, அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? விலங்குல செவி இல்ல நிறைய வரலாறுகள் சொல்றாங்க தானே, அப்படி? இது வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு கோயிலாக இருந்தது. தற்சமயம் வந்து பஞ்சாயத்து ஐயாவோட மகன் ஐயாமணி அவர்கள் அங்கே காடாக இருக்கிறாரு. அவர் தான் இப்போ பாரம்பரியம் முழு பரப்பும் அவர் தான். ஒவ்வொரு வருஷமும் வர்றதா தேவஸ்தானம்? அதுவும் கயிறு பிடிச்சி வடம் பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஒவ்வொரு வருஷம் வாரீங்களா? ஆமாம் ஆமாம். வந்து பாக்குற நேரத்துல இப்ப இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து இழுக்கிறாங்க தானே, இதை பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. அதாவது மற்ற நாள் இன்னைக்கு ஸ்கூல்ல லீவ் விட்டபடியா பிள்ளைகள் நிறைய பேர் வந்துக்கிறாங்க, அதனால அந்த சந்தோஷமா இருக்கு. இத்தனை வயசானதுக்கு பிறகும் இந்த வடம் பிடிச்சி இழுக்கிறதுக்கான ஆசையே போகாம இருக்குது, அவ்வளவு நம்பிக்கையா சாமி? இல்லை, நாங்கள் கடை இருக்கிற வரைக்கும் படம் பிடிக்க மட்டும்தான் ஆசை. கடைசி காலம் வரைக்கும் மரம் பிடிக்கும் பிள்ளையா இருக்கு. அது நமக்கு முக்கியம், நமக்கு அது ஒரு ஆத்ம திருப்தி. ஓகே ஐயா. வடம் பிடிச்சு இழுக்கக்கூடிய அந்த இளைஞர்கள்ட்ட கேட்கலாம். 30 வருஷமா நடக்குது தேர். ஓகே, நீங்க எத்தனை வருஷமா வாரீங்க? நாங்க இது பிறந்ததுல இருந்து வரோம். பிறந்ததுல இருந்து தேர் வட்டம் பிடிச்சு இழுக்கிற நீங்களா? ஓ தேர் வட்டம் பிடிச்சா தான் நெத்திர வர மிளக்கலாம். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ், உயிர் சிநேகிதங்கள். எல்லாருமே சொந்த ஊரே புங்குடுதீவா இல்லாட்டி? புங்குடுதீவு. ஓகே, உங்களோட பேர் என்னன்னா? உங்களோட பேர்? கலிஸ்டர். கலிஸ்டர். எவ்வளவு காலமா கோயிலுக்கு வாரீங்க? நாங்க இந்த சின்ன வயசுல இருந்து இந்த கோயிலுக்கு வரோம். இந்த பக்கத்துல நம்ம வீடு. சொந்த இடமே புங்குடுதீவு தான். அப்ப இந்த கோயிலை பற்றின சில கதைகள் சொல்லுவாங்க தானே, இந்த கோயில் சின்னனா இருக்க எப்படி இருந்ததுல அப்படின்னு ஏதாவது கதை கேள்விப்பட்டது இருக்கா? கேள்விப்பட்டது இல்ல, கதையில் சும்மா இந்த கோயில் இருக்குன்னு தெரியும். ஒரே வாரம் டேய் அங்க கதைங்க ஆனா எனக்கு தெரிஞ்ச எவ்வளவு இருந்தேன். கோவிலின் முன்வாசல்ல இருந்து வழிகிட்டு இருக்கக்கூடிய தேரானது அப்படியே கோவிலை சுற்றி வந்ததோடு இப்போது கோவிலுடைய வடக்கு வீதியில வலம் வந்து கொண்டிருக்கிறது. நாங்க சொன்னது போல இங்கே எக்கச்சக்கமான ஊர் சனங்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த வடத்தை பிடிச்சு இழுத்து கொண்டிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. இன்னொரு பக்கமாக அறநெறி பாடசாலையினுடைய மாணவ மாணவிகள் எல்லாம் தேவாரங்கள் பாடிக்கொண்டு தேருக்கு பின்னால் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எங்களுடைய தாயக பிரதேசங்கள்ல இப்பயும் இந்த மதம் சார்ந்திருக்கிற விஷயங்களை பின்பற்றி வரக்கூடிய சிறு சிறு குழந்தைகளை பிள்ளைகள் எல்லாம் பார்ப்பது சந்தோஷமாக இருந்து வருகிறது. மிக முக்கியமாக ஒவ்வொரு இடமாக தேர்முட்டி நிறுத்தப்படுகின்ற நேரத்தில் அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய அந்த வீட்டு உறுப்பினர்கள் அந்த தேருக்கு செய்யக்கூடிய அவ்வளவு பூஜைகளையும் செய்து அவ்வளவு மரியாதைகளையும் செய்து அந்த தேரை இந்த வீதி வழியாக அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
வடக்கு வீதி வழியாக இந்த தேர் வந்து இப்போது இழுத்து வரப்படுகின்றது. பெண்கள் எல்லாரும் வடத்தை பிடித்து கொண்டு அரோகரா கோஷமிட்டவாறு தேரை வந்து இழுத்து வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் நீங்க இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்னொரு பக்கமாக இந்த தேங்காய் எல்லாம் தேருக்கு முன்னால உடைப்பதற்காக, சிதறு தேங்காய்களாக உடைப்பதற்காக இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கின்ற காட்சிகளை நீங்க பார்ப்பீங்க. இந்த வெயிலுக்குள்ளேயும் நல்ல பக்தியாக ஒவ்வொரு பக்தர்களும் இந்த தேருடைய வடத்தை பிடிச்சு இழுத்துட்டு வரக்கூடிய விஷயத்தையும் இன்னும் சற்று நேரத்துக்குள்ள இந்த தேர்ல இருக்கக்கூடிய விநாயகரானது தேவாலயத்துக்குள்ள கொண்டு போகக்கூடிய விஷயத்தையும், இந்த கோவிலுக்குள்ள கொண்டு போகக்கூடிய காட்சிகளையும் நீங்க பார்க்கலாம். இந்த தேருக்கு முன்னால இளைஞர்கள் சேர்ந்து நடனமாடி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் ஒவ்வொரு பக்த அடியார்களும் அரோகராவினுடைய கோஷமிட்டவாறு பிள்ளையாருக்கான அரோகராவை செலுத்தியவாறே வந்து கொண்டிருக்கிறாங்க. சவுண்ட் எடுத்துட்டு வாங்க. தேவஸ்தானத்திலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய தேரானது இந்த தேவஸ்தானத்துடைய சுற்றுப்பாதையை சுற்றியதோடு இல்லாமல் இப்போது தேர் வந்து தேவஸ்தானத்துடைய முன்றல்ல வந்து நிற்கின்றது. இனி வரக்கூடிய நேர்காலத்தில் தேருக்கு முன்பாக அர்ச்சனை செய்யக்கூடிய அடியார்கள் அந்த இடத்துல போய் தாராளமாக தங்களுடைய அர்ச்சனையை செய்து கொள்ள முடியும். ஆமா, உங்களோட பேர்? என்னுடைய பேர் சுதா. சொந்த இடமே புங்குடுதீவு? சொந்த இடமே புங்குடுதீவு தான். இப்போ வெளியிலேருந்து வந்திருக்கிறீங்களா? பிரான்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் கோயிலுக்கு வாருதா? ஒவ்வொரு வருஷம் எங்களோட அக்கா வருவா. நாங்கள் இப்பயா இருந்துட்டு வருவேன். ஆனால் கண்டிப்பாக கூடுதலாக வாரம் நாங்கள். ஆனால் எங்களோட சொந்த ஊர் புங்குடுதீவு தான். இப்போ அங்கேருந்து இங்கே வந்து சொந்த மண்ணில் சொந்த இடத்துல அதுவும் சொந்த கோயிலில் நிற்கும் போது எப்படி இருக்கு? சரியான சந்தோஷம் எங்களுக்கு. எங்களோட தேர்த்திருவிழா வந்து நாங்கள் இப்போ எங்களோட அம்மாவோட காலத்துலேருந்து செஞ்சுட்டு வரோம். பரம்பரையாக வந்தோன்னு இருக்கு. எங்களோட அம்மா எல்லாரும் செஞ்சு வரோம். எங்களோட மாமாக்கள் எல்லாரும் பரம்பரை ஐயா மணியோட அப்பாலேருந்து செஞ்சோன்னு இருக்கணும் கோயில். இப்போ ஐயா மணியோட மகன் வந்து செய்கிறார். ஓகே, பரம்பரையா. ஆனால் பரம்பரையா இப்போ ஒரு குடும்பம் இந்த கோயிலை செஞ்சு நடத்தினாலும் ஊர்ல இருந்து வந்து கதைக்கிற ஒவ்வொருத்தரும் தண்டு கோயில் இது எங்களோட சொந்த மண்ணும் சொந்த கோயிலும் எங்களோட சொந்த கோயில் மாதிரி எங்களை எல்லாரும் அந்த உணர்வை தான் சொல்றாங்க. இதை பார்க்கும்போது எப்படி இருக்கேன், இவ்வளவு காலத்துக்கு பிறகு நீங்க இங்க வந்து கோயிலுக்கு வந்துருக்கு. சரியான சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. சரியான சந்தோஷம். நல்ல சந்தோஷமா முடிஞ்சு தேர் திருவிழா திருப்தியாக இருந்தது. அடுத்த முறையும் வர்றதுக்கு அடுத்த முறையும் கண்டிப்பாக பிள்ளையார் வழிவிட்டா வருவோம். பிள்ளைகளோட வந்துருக்கிறீங்களா? இல்லை, பிள்ளைகளோட கொண்டு வரையில. எங்களுக்கு பிள்ளைகள் இல்லை, வழக்காட பிள்ளைகள். அவங்களோட பேர்? திரு ஐயா ராஜேஸ்வரம். ஓகே, சொந்த இடமே புங்குடுதீவு? சொந்த இடம் புங்குடுதீவு. ஓகே, இப்போ எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? நாங்கள் கனடாலேருந்து வந்திருக்கோம். ஓகே, ஒவ்வொரு வருஷமும் வாரதா இல்லாட்டி இந்த? ஒரு வருஷம். எங்களுடைய ஐயா அம்மாவை சார்பாக தாகசாந்தி நிலையத்தை நாங்கள் இன்றைக்கு நாங்கள் வருடம் பூர்த்தி ஆகின்றது. சீரும் சிறப்புமாக பிள்ளைகள் அருளால் சீரும் சிறப்புமாக தாயசாந்தி நிலையம் உருவாகிறது. இன்றைக்கு உபயோகங்கள் சார்பாக தேர் திருவிழா இன்றைக்கு முன்னிட்டு பெரிதும் சந்தோஷம். கூடிய சீக்கிரம் உலக மக்கள் சந்தோஷமாக சீரும் சிறப்புமாக நீரூடி காலம் வாழணும்னு வாழ்த்துகிறேன்.
இந்த தேவஸ்தானத்துடைய ஆரம்பத்தில் நிறைய நேர்கள் அதுவும் வந்திருந்த ஒவ்வொரு பக்தர்களும் சொன்னது பாரம்பரியமாக பரம்பரையாக இந்த கோவிலை பராமரித்து வந்து கொண்டிருக்கிறாங்கன்னு. அந்த பராமரித்து கொண்டு வந்தது வேறு யாரும் கிடையாது, எங்களுக்கு முன்னால் இருக்கிறவங்க தான். எனவே இந்த தேவஸ்தானத்தை இவ்வளவு சிறப்பாக இவ்வளவு காலமும் பராமரித்து வரக்கூடிய அவர்கள்ட்ட ஒரு சில வார்த்தைகளை கண்டிப்பாக நாங்கள் கேட்டே ஆகணும். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த ஆலயம் உருவானதுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பரம்பரையாக இதை பராமரித்து வர்றதா எனக்கு ஒவ்வொருத்தரும் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றின ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவீங்க. எங்களுடைய அம்மாவின் தந்தையார், அதன் பின்பு இப்பொழுது கனடாவில் வசித்து வரும் ஐயாமணி குருக்கள் என்று சொல்லப்படுகின்ற விஜயகுமார குருக்கள் ஐயா அவர்களினால் இப்பொழுது இந்த ஆலயம் புதிதாக பழைய கும்பாபிஷேகம் நிகழ்ந்து பின்பு மகோற்சவம் ஆண்டாண்டு தோறும் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இந்த ஆண்டிலே அவரது புதல்வன் அவர்கள் வருகை தந்திருந்து இதனை நல்லபடியாக நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். பரம்பரையாக இந்த தேவஸ்தானத்தை கட்டி எழுப்பி இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. உங்களிடம் மினக்கெடுதல் இருந்திருக்கணும், அதே நேரம் ஒவ்வொருத்தருடைய நன்கொடை சார்ந்திருக்கின்ற விஷயங்கள் கையெழுத்திருக்கணும், ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி இருக்கணும். இதெல்லாம் பார்த்து இவ்வளவு தூரம் இந்த ஆலயம் வந்ததுக்கு பிறகு உங்களுடைய மனநிலை எப்படி ஐயா இருக்குது? இந்த ஆலயத்தை பொறுத்தவரை உலகம் எங்கும் ஐரோப்பா, அமெரிக்கா அனைத்து கண்டங்களிலேயும் இங்கிருந்து புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் உண்மையில் வரசித்தி விநாயகர் மீது அளப்பரிய பற்று கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆதலினால் அவர்களது உந்துதலினாலும் அவர்களது ஊக்குவிப்பாலும் அவரது நிதி பங்களிப்பினாலுமே இந்த ஆலயத்தை நல்லபடியாக இவ்வளவு திறம்பட நடாத்துவதற்கு ஏதுவாக இருக்கின்றது. மென்மேலும் அவர்கள் என்றென்றும் ஐயாமணி ஐயா அவருடன் என்றும் அவர்கள் தொடர்புடன் இருந்து இந்த வரசித்தி விநாயகரை பேணி பாதுகாத்து இந்த வரசித்தி விநாயகரது திருவருளினால் அவர்கள் உலகெங்குமே நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இந்த வரசித்தி விநாயகர் அனைவருக்கும் நல்ல வெற்றியே தந்து கொண்டிருக்கின்றார் என்பது எங்களது கண்கூடாக இருக்கின்றது. இந்த சித்திவிநாயகர் கொண்டு வந்து இந்த இடத்துல வச்ச அந்த வரலாறுகள் ஒருக்கா சொல்கிறீங்களே, நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்த நேரம் அது எனக்கு தெளிவாக சொல்லப்படையில. எனவே அவங்களும் இது தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே இவ்வளோ பெரிய ஆலயமாக ஒரு தேவஸ்தானமாக இது வந்திருக்கு. இது எப்படி பிள்ளையாரை கொண்டு வந்து இந்த இடத்துல நீங்கள் அமர்த்தியிருந்தீர்கள்? இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் எனது அம்மானுடைய அப்பா தாத்தா அவர்கள் கூறிய எனது செவிவழி செய்தியாகவே நான் இதை தருகின்றேன். எங்களுக்கு எதுவித ஆதாரங்களும் இல்லை. இங்கே கொன்றை மரத்திலே வைரவர் இருந்ததாகவும் அரியாலையில் இருந்து வந்த ஒரு ஆட்சி என்று சொல்லுவார்கள். அவருக்கு விநாயகர் கனவிலே வந்து அருகிலே வைரவ பெருமானுக்கு அருகிலே விநாயகரை என்னை நிறுவ வேண்டும் என்று சொல்வதற்கு அமைவாக இந்த விநாயகர் இங்கே தாவித்ததாகவே இன்று வரை எங்களது செவிவழி கதையாக வந்து கொண்டிருக்கின்றது. நானும் நிறைய இடங்களில் பார்த்த இடத்துல இப்படியான செவிவழி கதைகள் தான் அதிகமாக இந்த தேவஸ்தானம் பற்றி இருக்கின்றது. எனவே பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு மக்களும் ஊரில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் இந்த தேவஸ்தானத்துக்கு வந்து பக்தியோடு கும்பிட்டு போகக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்குற நேரம் அவ்வளவு அழகாக இருக்கிறது. அதையும் தாண்டி தேவஸ்தானத்தில் நிறைய நன்கொடை சார்ந்திருக்கின்ற விஷயங்கள் செய்யப்படுகிறது. ஒரு திருவிழா முடிஞ்சதுக்கு பிற்பாடு அதோடு சென்று விடாமல் ஒவ்வொருக்குமான உதவிகளையும் பாடசாலை பிள்ளைகளுக்கான புத்தகங்கள் கையளிக்கக்கூடிய நிகழ்வுகளும் இடம்பெற்றது அப்படின்னு பார்க்குற நேரத்தில் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. எனவே இந்த சேவையை இந்த கடவுளுடைய தொண்டை நீங்கள் இன்னும் பல காலங்கள் நீங்கள் கொண்டு செல்வீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றி. ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த தேர் திருவிழாவுக்கு பாரதா இல்லாட்டி இந்த முறை மட்டுமா? நான் இந்த முறை தான் எனக்கு இது அருள் கிடைச்சிருக்கு. அது இன்று காலை தான் வந்துடுறாங்கண்ணா. அப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருந்து வெளிநாட்டில் சுவிட்சர்லாந்தில் வந்துடுறோம். கடந்த 41 வருடமாக வாழ்ந்து வர்றோம். அங்கேருந்து 41 வருடம் கழித்து சொந்த ஊரில் வந்துருக்கிறீங்க. வந்து போகிறாங்க. 41 வருடமாக சுவிட்சர்லாந்து தான் இருக்கிறோம். அந்த 41 வருடத்துக்கு பிறகு தான் கோவிலில் வந்து இந்த கோவிலுக்கு இந்த முறை நான் இந்த தேர் திருவிழா பார்க்கணுன்ற ஒரு ஆவல், அதால் தான் வலிக்கிட்டு வந்த பிள்ளையாற்ற தேரை நான் பார்க்கணுமெண்டு. பிள்ளைகளோட சேர்ந்து வந்துருக்கீங்க? நான் தனியாக தான் வந்தேன். பிள்ளைகள் இருக்கிற 3 பிள்ளைகள் அவையெல்லாம் பெரியாக்கள் அங்கே ஊர்லான் இருக்கிறேன். 41 வருஷம் கழிச்சு இல்லை இன்னைக்காவது தேர் திருவிழா பார்க்கணுன்றதுக்கு வந்ததுக்கான ரீசன் என்ன? பிறந்த இடம், சொந்த இடம், நாங்கள் சிறு பிள்ளைகளை வந்து ஓடி விளையாடின இடம். அதனால் பிள்ளையார் இருக்கிற தேரை எங்கள் கண்ணால் பார்க்கணுன்ற ஆவல். இந்த ஆலயத்துடைய வரலாறுகள் ஏதாவது தெரியுமா? நிறைய கதை வழியான கதைகள் இருக்குதா அந்த ஆலயத்துக்கு? வரலாறு முன்னுக்குள்ள பஞ்சனையற்ற பிள்ளைகள்லாம் அவர் தான் இந்த கோயில் பூசகர். அவற்றை பிள்ளைகளால் இது இப்போ ஐயாமணி என்று கனடாவில் இருக்கிறார். அவர் தான் இதை இப்போ நடத்திட்டு வாரேன்.
ஓகே, நன்றி ஐயா. உங்களுக்கு என்னுடைய பேர் சிவகுமார். உங்களோட சொந்த இடமே புங்குடுதீவா? ஓ, இது முன்னுக்குள்ள வீடு தான் எங்களை வீடு. ஓகே, அப்போ இந்த கோயிலில் சின்ன வயசுலேருந்து நீங்கள் வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த கோயிலினுடைய ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு வரதால இந்த கோவிலை பற்றின சில வார்த்தைகள். சின்ன வயதில் பிறந்ததுலேருந்து இதுதான் என்னுடைய குடும்பம், விளையாடின இடம், இருந்த இடம் எல்லாமே இதுதான். நாங்கள் 7 பேர் சகோதரங்கள். அநேகமாக எல்லா திருவிழாலையும் இங்கே தான். காலையில் வந்து இரவு தான் வீட்டேன். இதில் முக்கியமாக சொல்லணும்னா எங்களுடைய ஐயா பஞ்சாஞ்சர குருக்கள், அவர் தான் இந்த கோயிலை ஆரம்பத்திலேருந்து ஒரு குருவாக இருந்தவர். அந்த குடும்பம் இங்கே இருக்க வீடு பக்கத்தில், நாங்களும் வந்து ஒரு குடும்பம் மாதிரி தான். அவ்வளோ அன்பாக இருப்பினோம். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இப்போ எல்லாருமே வெளிநாளில் பஞ்ச ஈஸ்வரம் என்று சொல்லக்கூடிய திருக்கேதீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பிரதம குரு அவருடைய மூத்த மகன். அதே மாதிரி கனடாவில் சொல்லக்கூடிய வரசித்தி விநாயகர் ஆலயம் இன்றைக்கு பல ஆண்டுகளாக சிறப்பாக நடக்குது. கனடாவில் டொரண்டோவில் இப்போது அங்கே கருங்கல்லால் கட்டக்கூடிய ஒரு புது ஆலயம் அமைச்சு கொண்டிருக்கின்றார். அதனால் விஜயகுமார குருக்கள் அவர்கள் இங்கே வர முடியவில்லை இந்த மாதம், இந்த ஆண்டு. இனி வரும் ஆண்டுகள் இன்னும் சிறப்பாக வரும். இந்த ஆலயம் இப்போது 3-4 வருஷமாக கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு இப்போ சிறப்பாக நடக்குது. நிறைய வெளிநாட்டு மக்கள் எல்லாம் அங்கே இருக்கணும். அந்த ஐயா இந்த மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பெரிய பெரிய குருக்களாக தான் இருக்காங்க. அவருடைய ஆசீர்வாதம் இந்த நாட்டு இந்த ஊர் மக்களை சிறப்பாக வச்சிருக்கு உலகம். அதனால அந்த பஞ்சாச்சார குருக்கள் குடும்பத்துக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி ஒரு ஆலயத்தை அமைச்சு இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் முந்தி வருவிதம். இவ புலம்பெயர்ந்தபடியால் ஆட்கள் இல்லை, குறைவு இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாட்டில இருந்து நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறோம். இந்த ஊரின் வளர்ச்சி, இந்த ஊரின் பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த விநாயகர் கோயிலும் அம்மன் கோயில்னு சொல்லக்கூடிய ஒரு 500 மீட்டர்ல இருக்கு. அது 500 தூணோட இன்றைக்கு ஸ்ரீலங்காலேயே ஒரு மிகப்பெரிய கோயிலாக வளர்ந்துருக்கு. அந்த கோயில் ஊர் வெளிநாடுகளில் இருந்து வர எல்லா மக்களும், எல்லா ஊர் மக்களும் இந்த ஆலயத்தை தாண்டி போய் அம்மன் கோயிலை கண்டு ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயமாக கருதி போய் வர்றதை நாங்கள் காணலாம். அவ்வளோ ஒரு சிறப்பான, இந்த ஊருக்கே ஒரு சிறப்பான ஒரு தலமாக இந்த பிள்ளையார் கோயில் அமைஞ்சிருக்கிறது. மிக்க சந்தோஷம். புங்குடுதீவு கிழக்கு கலட்டியம்பதி ஸ்ரீ வரத சித்திவிநாயகர் தேவஸ்தானத்தினுடைய தேர் திருவிழா காட்சிகளை இன்றைய நாள் நீங்கள் இந்த காணொலி வாயிலாக பார்த்திருந்திருப்பீர்கள். ஊரே சேர்ந்து அந்த தேருடைய கயிற்றை பிடித்து ஊர்வலமாக அழைத்து வந்து ஆலயத்துக்குள்ளே இப்போது தெய்வத்தை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். வைத்ததோடு நின்று விடாமல் சில நன்கொடை காரியங்களும் தற்போது இந்த ஆலயத்தின் முன்பாக அரங்கேறி வந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்றைய நாள் காணொலியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எனவே இந்த காணொலியை பார்ப்பதோடு நின்று விடாமல் மிக முக்கியமாக யாழ்ப்பாண ஒலிபரப்பு நிறுவனத்துடைய எங்களுடைய சேனலை நீங்கள் பார்க்குறதோடு நின்று விடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு அதனுடைய அந்த பெல் ஐக்கோனை நீங்கள் கிளிக் பண்ணுவீர்களாக இருந்தால் உங்களுக்காக உடனடியாக நாங்கள் போடுகின்ற அத்தனை ஆலயங்களுடைய அந்த தெய்வீக தரிசனத்தையும் உங்களால் பார்க்க முடியும் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு மற்றும் ஒரு ஆலயத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.